ஹாய், வெல்கம் டு தகவல் சேவை. ஆடு மாடு வளர்க்க 50% மானியம் தராங்க. ஆன்லைன்லே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் பேங்க் லோனு வாங்க போனாலும் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு தேவைப்படும். ஒரு ஆடு எவ்வளோ வாங்க போகிறீங்க, தீவனம் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, நீங்கள் அந்த ஆட்டுக்கான டென்ட்டு கோட்டை எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மானியம் கிடைக்கும். நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க போகிறீங்கனாலும் அது கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகினா லைட்டாக நீங்கள் ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குது பாருங்கள் சாஃப்ட்வேர்னு, அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த வெப்சைட்டு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வரீங்கன்னா ரிஜிஸ்டர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் என்ட்ரு பண்ணுங்கள். யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேமை என்ட்ரு பண்ணிக்கங்க. நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் முகவரி என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். லாகின் பண்ணுற பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மாதிரி பாஸ்வேர்டு ஒரு 8 டிஜிட் வர மாதிரி என்ட்ரு பண்ணிக்கங்க பாஸ்வேர்டு. அதே சேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் அதே மேலே என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிரும். சக்ஸஸ்ஃபுல்லானோடனே லாகின் ஐடி ஷோ ஆகும். லாகின் ஐடியில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். லாகின்னுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகவுடனே இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். திட்ட அறிக்கை இதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். செயல்பாடில் நீங்கள் வெள்ளை ஆடு இல்லை ஆடுகள் நீங்கள் 2 கேட்டகிரி வரும். நீங்கள் எந்த ஆடு செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிட்டு அதுலேயும் கேட்டகிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சேலம் பிளாக்கு, கன்னி அடுப்பு கேட்டகரி தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வளர்க்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு நீங்கள் ஆண் நீங்கள் எத்தனை வாங்க போகிறீங்க, 5னா 100 பெண் ஆடு வந்துடும். இதே நீங்கள் 10 ஆண் சேர்த்திங்கன்னா பெண் ஆடு 200 வரும். நீங்கள் ஆண் நீங்கள் எத்தனை நம்பர் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெண் ஆடு வந்துடும். உங்களுக்கு எத்தனை ஆடு வேணுமோ ஆண் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு குட்டிகள் எது வேணும்னா அந்த குட்டிகள் தனியாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான விலை ஆண் ஆடு நீங்கள் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்க அதுக்கான விலை என்ட்ரு பண்ணுங்கள். பெண் ஆடு ஒரு ஆடு எவ்வளோ வாங்க போகிறீங்க அதுக்கான விலை என்ட்ரு பண்ணுங்கள். ஒரு ஆட்டுக்கான விலை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஆண் ஆடு வேறு பெண் ஆடு வேறு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு தீவனக்கு அது அளவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ண முடியாது. தீவன செலவு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆண் ஆட்டுக்கு தீவனம் ஒரு ஆட்டுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அதாவது தீவன செலவு அது நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதே பெண் ஆட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க ஒரு ஆட்டுக்கு அதுக்கான அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு குட்டிகளுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க ஒரு குட்டிக்கு இது எல்லாம் ஒரு ஆடுக்கு தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டுமான செலவு கொடுத்துருப்பாங்க. சதுரடி எவ்வளோ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அதுக்கான அமௌண்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. ஆண் ஆட்டுக்கும் அதே தான், பெண் ஆட்டுக்கும் அதே தான். நீங்கள் எவ்வளோ சதுரடி செலவு பண்ண போகிறீங்களோ அது அமௌண்ட் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. குட்டிகளுக்கும் கொடுத்துருப்பாங்க, அதே என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கட்டுமான செலவு என்ட்ரு பண்ண முடியாது. அடுத்தது விலை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு உபகரணம் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு விலை கொடுத்துருப்பாங்க. அது விலையை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். விலையை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் காப்பீடு இதுவும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு விலை தெரியலனா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அங்கே கீழே ஷோ ஆகும். நீங்கள் தவறாக அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா கீழே ஷோ ஆகும். இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வர அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கு தான் அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க ரெட் கலரு. அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணிட்டு காப்பீடு அதாவது நீங்கள் அந்த ஆட்டுக்கான காப்பீடு எத்தனை சதவீதம் நீங்கள் செலுத்துகிறீங்க அதுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். வட்டி விகிதம் உங்களுக்கு ஒரு லோன் வாங்க போகிறீங்க அதுக்கான வட்டி விகிதம் அது எல்லாமே நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். எத்தனை சதவீதத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. நீங்கள் திருப்பி செலுத்தும் காலம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷத்தில் திருப்பி அதை செலுத்த போகிறீங்களோ அதுக்கான ஆண்டுகள் என்ட்ரு பண்ணிக்கங்க. கால்நடை உதவி அந்த ஆண்டு கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கான விலை கேட்டிருப்பாங்க. சேம் அதே தான். உங்களுக்கு அமௌண்ட்டு உங்களுக்கு என்ட்ரு பண்ண தெரியலனா நீங்கள்
எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதே கீழே வந்து ரெட் கலர் ஷோ ஆகும். இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கருத்தரிப்பு இது கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஒரு சில பாக்ஸ்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அது டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் அதில் எதுவும் எடிட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்குட்டிகள் வந்து விற்பனை விலை கேட்டிருப்பாங்க. 7லேருந்து 8 அது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆண்குட்டி எவ்வளோக்கு விற்க போகிறீங்க அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் எவ்வளவோ அதை என்ட்ரு பண்ணிக்கிங்க. அதே பெண்குட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோக்கு நீங்கள் விற்க போகிறீங்களோ அதுக்கான விலை எல்லாமே நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கால்நடை விற்பனை விலை கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அந்த எருவுலேருந்து எவ்வளோ கிடைக்கிது அந்த வருமானம் அதுவும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் திருப்பி செலுத்தும் தொகைன்னு அந்த நிகரம் அதிலே வந்துடும். அது வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த தீவனம் 1 ஏக்கராக்கு மேலே வைக்கிறீங்களா, 1 ஏக்கரானா 1 ஏக்கரா, 2 ஏக்கரானா 2 ஏக்கரா போட்டுங்க. 1 ஏக்கராக்கு ஒரு வருடத்தில் எவ்வளோ செலவாகுது அதுக்கான அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. 2ஆம் ஆண்டு எவ்வளோ செலவாகுதோ அதுக்கான அமௌண்ட்டும் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு மின்சார கட்டணம் மாதம் எவ்வளோ செலுத்துகிறீங்க அதுவும் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த தொழிலாளர் எண்ணிக்கை எத்தனை பேர் அது ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஆடு வந்து கூட அந்த ஒர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு மாதம் ஊதியம் எவ்வளவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். போக்குவரத்து செலவு அதுவும் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மார்ஜின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் நீங்கள் போக்குவரத்து செலவில் நீங்கள் கிளிக் பண்ணோடனே நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதே கீழே ஷோ ஆகும். இந்த நம்பர்ஸ்க்குள்ளே உள்ளக்குள்ளே தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மார்ஜின் செலவு நீங்கள் எவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கான அமௌண்ட்டும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சமர்ப்பிக்கணுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். மார்ஜின் அமௌண்ட்டு வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணலாம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா 25,32,197 ரூபா வந்து மொத்தம் அமௌண்ட்டு. ஆனால் 1,50,000 தான் மார்ஜின் அமௌண்ட் போட்டோடனே அதுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகலை திட்ட அறிக்கையில். அதை வந்து கரெக்டாக இப்போ நீங்கள் 10% அதாவது இப்போ 25 லட்சத்தில் 10% உங்களோட முன்பணம் வந்து நீங்கள் செலுத்துகிற மாரி அது இருக்கும். அதில் முன்பணம் ஒரு 3 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். அந்தமாரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் 10% வந்து நீங்கள் முன்பணம் செலுத்துகிற மாரி இருக்கும். அதை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் ஸ்கைட் பண்ணிங்கன்னா இதில் மொத்தம் எவ்வளோ நீங்கள் அந்த ஆட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ஆண் ஆடுக்கு பெண் ஆடுக்கு குட்டிகளுக்கு எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ அந்த டென்ட்டு கோட்டாக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, தீவனத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதில் எல்லாமே இதில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ அது செலவாகும், எலக்ட்ரானிக் பில் எவ்வளோ செலவாகும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே இதை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது மானியம் எவ்வளோ தராங்க, மொத்தம் எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் அதாவது மார்ஜின் அமௌண்ட் எவ்வளோ செலுத்துனீங்க, பேங்க் லோன் மூலிமா எவ்வளோ அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 25 லட்சம், முன்பணம் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா, பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா 12 லட்சம், மானியம் பார்த்தீங்கன்னா 9 லட்சத்து அதாவது 10 லட்சத்துக்கு அது சில்லறை கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சார்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் அதாவது அந்த ஆட்டுக்கான இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். குட்டிகள் தனியாகவும் பெரிய ஆடுகள் தனியாகவும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது ஓப்பன் ஆகும். அதாவது இன்கம் அதுக்கான இது எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்கம்மாக வருது, நீங்கள் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ஸ்கைட் பண்ணிங்கன்னா எல்லாமே விலைக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணாமல் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து திட்ட அறிக்கை, நீங்கள் எல்லாமே ஒரு முறை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. மொத்த அமௌண்ட்டு போட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. ரீபேமெண்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுவும் எல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கேஷ் அது இது கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு முறை எல்லாம் செக் பண்ணிக்கங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்குவைர் பண்ணுங்கள். ஸ்குவைர் பண்ணிக்கிட்டே வாங்க. தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்சூரன்ஸுக்கு எவ்வளோ செலுத்துகிறீங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஃபைனல். இது எல்லாமே ஃபைனல். இது வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்சூரன்ஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மொத்தம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே இதில் செக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்குவைர் பண்ணிகிட்டே வாங்க. பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாம் மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் மொத்தம் எத்தனை ஆடு வாங்க போகிறீங்க, ஆண் ஆடு, பெண் ஆடு, குட்டிகள் எத்தனை, நீங்கள் அங்கே முதல்ல என்னென்ன ஃபில்லப் பண்ணிங்களோ இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அந்த திட்ட செலவு, மின்சார கட்டணம், நீங்கள் ஒரு ஆடு எவ்வளோ அந்த விலை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் ஃபில்லப் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்குவைர் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே ஸ்குவைர் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணால் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் டைரெக்டாக பிடிஎஃபாக இது எடுத்துக்கலாம். அதுக்கு தான் ஒரு முறை திரும்பி கொடுக்குறாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்குவைர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்குவைர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணால் அதில் எடிட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் இருக்குது பாருங்கள், பிரிண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அது பிரிண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை பிடிஎஃபாக வேணுன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் சைடில் ஷோ ஆகும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைலில் கூட நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் இப்படி சேவ் பண்ணிக்கங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஆடு, இது வந்து ஆடுக்கு தான், ஆடுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இந்தமாரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு கூட லோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த மெத்தடில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஆடுக்கு தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடு வேணுன்னா நீங்கள் அதில் ஆடு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடிட் பண்ணி கூட நீங்கள் இன்னும் கூட அமௌண்ட்டு கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மாட்டுக்கு கிடையாது, ஒன்லி ஆட்டுக்கு மட்டும்தான். இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.